கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதங்களின் ஆண்டவர் என்பது இன்றைய நாளின் தலைப்பு. ஆண்டவர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காண்போம். இன்று பல இடங்களிலே வேதத்திலே நாம் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறோம். அற்புதம் செய்யும் ஆண்டவர். சுவிசேஷங்களில் மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 40 அற்புதங்கள் செய்திருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அவற்றை எல்லாம் எழுதி வைக்க வேண்டும் என்றால் வேதத்தில் இடங்கொள்ளாது என்ற கருத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏராளமான அற்புதங்கள். காரணம், அவர் அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன், அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முச்சந்தியிலே அல்லது நார்ச்சந்தியிலே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறார். டிராஃபிக் போலீஸ் கான்ஸ்டபிள், போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய போலீஸ் அதிகாரி. அவர் நிற்கிறார். அவர் கையில் ஒரு போர்டு எழுதியிருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்கிறது? நில், நிற்க, ஸ்டாப் என்று எழுதியிருக்கிறது. அதை அவர் காட்டின மாத்திரத்திலேயே முன்னாலே வரக்கூடிய வண்டிகள், வாகனங்கள், வாட்டச்சாட்டமான ஆட்கள் எல்லாருமே அப்படி நின்று விடுகிறார்களே. இவர் நோஞ்சான் தான். ஏறக்குறை 50 கிலோ தான் இவருடைய எடை. இருப்பினும் அந்த அதிகார பலகையை தன் கையிலிருந்து காட்டும் பொழுது அனைத்து வல்லமைகளும் நின்று விடுகின்றனவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னை மறைவிடமாக நிழலாக கொண்டு வாழ்வாய் என்றால் உன்னை எதிர்த்து வரக்கூடிய சக்திகள், சத்துருக்கள், சத்துவங்கள் எல்லாமே நிற்கும். காரணம், கையில் அதிகாரம் பெற்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமான பாதுகாப்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவன். இந்த பாதுகாப்பை குறித்து கூடுதலாக நீங்கள் அறிய வேண்டும் என்றால் 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் கூட, வசனம் சொல்லக்கூடிய சிறு பிள்ளைகள் கூட 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக வைத்திருக்கிறார்களே. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், அதில் தங்கி வாழும் பொழுது நமக்கு ஆபத்தின்றி அமைதியோடு ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்று சொல்லி அந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. வெளியே மழை பெய்கிறது என்று வைத்துக்கொள்வோமே, குடை பிடித்து செல்கிறோம். குடைக்குள்ளே நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் இருக்கும் பொழுது மழை தண்ணீர் நம்மை நனைப்பதில்லை. ஆனால் குடைக்கு வெளியே நம்முடைய கால், கை, நாக்கு, மூக்கு, வாய் வெளியே போனால் தண்ணீர் நம்மை நனைத்து விடுகிறது. குடைக்குள்ளே இருக்க வேண்டும், குடையை ஒழுங்காக பிடிக்க வேண்டும். அப்போ நமக்கு பாதுகாப்பு. குடைக்கு வெளியே நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் போய்விடும் என்றால் தண்ணீரை தலையிலே வலிய நாம் வரவழைத்துக் கொள்கிறோம். அந்த குடை என்ன குடை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே
நமக்கு அபாயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் மறைந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய சித்தத்தின் நடுவிலே நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. ஐயா, ஆண்டவருடைய சித்தம்னா என்னது? The word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து வாஞ்சித்து வாழும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகம் முழுவதும் சகல அதிகாரமும் பெற்ற ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உங்களை அனுதினமும் நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் அவருடைய மறைவிலே, அவருடைய நிழலிலே நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். எரேமியா எடுத்துக்கொள்வீர்களா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வீர்களா? எரேமியா 32:17 பாருங்கள். எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். தெரியுமே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார. சொல்ல ஆகுமே, கட்டளையிட நிற்குமே, நிச்சயமாக முடிவுண்டே, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதே. ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்ல ஆகும், ஆண்டவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லியும் ஆகாத காரியமில்லை. தரையிலே விழுந்து போகாது. அவருடைய ஒரு வாக்கு தத்தமும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் அதிசயமானவர், அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு விளங்க சொல்லுகிறது என்பதை நாம் அறிய கடவோம். இன்னும் சில ஒத்து வாக்கியங்கள் பார்ப்போமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நாம் காணும் பொழுது அங்கே ஒரு வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோமே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 18ஆம் அதிகாரம் பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதற்கவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள், அப்பாவால் கூடாதவைகள், பெரியப்பா சித்தப்பாவால் கூடாதவைகள், மாமனார் மாமியாரால் கூடாதவைகள், போலீஸால் கூடாதவர்கள், சர்க்காரால் கூடாதவர்கள், இன்னும் அரசியல் தலைவர்களால் கூடாதவைகள், இன்னும் நீதிமன்றங்களால் கூடாதவைகள் ஆண்டவரால் கூடும். இவர்கள் எதை செய்வார்களோ அதை அவர்கள் செய்வார்களோ என்று எதிர்பார்த்து வாழும் பொழுது கூட அவர்களால் முடியாத காரியங்கள் ஆண்டவரால் கூடும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஆண்டவர் எங்கே? உங்களுக்கு முன்னே, உங்களுக்குள்ளே. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் அறிய கடவோம். ஆக இப்பொழுது 7 காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் அற்புத நாயகர் என்பதற்கு அடிப்படையான சத்தியங்கள் 7 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அற்புத கூட்டங்கள் அங்கே நடக்கிறது, இங்கே நடக்கிறதுன்னு சொல்லி ஆங்காங்கு ஓடுகிறீர்களே, அவர்கள் நிச்சயமாக இந்த செய்தியை கவனிக்க வேண்டும். இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 1, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் எல்லாம் கூடும். நெருக்கடிகள் ஆண்டவருக்கு பிரச்சனை அல்ல. God is bigger than our problems. நம்முடைய பிரச்சனைகளை விட தெய்வம் பெரியவர். Your problem is my project. உன்னுடைய பிரச்சனை தேவன் செயலாற்றும் திட்டம் என்று வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஒரு வசனம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணுமே. அந்த வசனம் தெரிஞ்சிருந்தா வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையை பற்றி பயமே இருக்காத. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் கட்டளையிடுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 3 காரியங்கள் அந்த வசனத்திலே. திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை, தாங்கத்தக்கதான பலன் உண்டு, தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் அற்புதராயிற்றே, அதிசயங்களை செய்கிறவராயிற்றே. திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை. ஐயா, ஆண்டவர் ஏன் தான் போட்டு என்னை இப்படி சோதிக்காரா தெரியலையா, தாங்க முடியலையா என்று சொல்வது தப்பு, பொய். தாங்கக்கூடாத சோதனை இல்லை.
சோதனை ஒன்று வந்தால் தாங்கும் தக்கதான பலனை ஆண்டவர் தருவார். இன்னும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் கையிலிருந்து தப்பி ஓடி வருகிறார்கள். 4 பக்கமும் நகர முடியாத பிரச்சனைகள். முன்னால் பறந்து விரிந்த கடல், பின்னால் துரத்தும் எதிரிகள், இடது பக்கத்தில் உயரமான மலைகள், வலது பக்கத்தில் செருகு மணல், குயிக் சாண்ட், கால் வைத்தால் உடம்பு உள்ளே போய்விடும். பூகோள சாஸ்திரிகள், புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அப்படியாக சொல்கிறார்கள். முன்னால் கடல், பின்னால் எதிரிகள், இடது பக்க மலைகள், வலது பக்க மணல், போக்கற்ற நிலைமை, மார்க்கமிழந்த நிலைமை, கால்கள் மரத்து போகும் நிலைமை. கடத்தி கொண்டு வந்தானே மோசே, அவனை கல்லறியலாமா என்று துடிக்கக்கூடிய நிலைமை. ஐயா, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் ஐயா. 4 பக்கமும் என்னால் நகர முடியவில்லை ஐயா. ஒரே தொந்தரவாக இருக்கிறது ஐயா. வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வெளியிலே பிரச்சனை. எத்தனையோ டாக்டர்களை பார்த்தாச்சு ஐயா, ஒன்று நடக்கலையா. எத்தனையோ வக்கீல்களை பிடிச்சாச்சு ஐயா, ஒன்று நடக்கலையா. போக்கற்ற நிலைமை, மார்க்கம் இழந்த நிலைமை, கலக்கமும் கவலையும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஐயா. எனக்கு ஒரு மார்க்கம் உண்டா? எனக்கு ஒரு போக்கு உண்டா? கடல் பிளந்தது, ஜனங்கள் கடந்து சென்றார்கள். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை விட தெய்வம் பெரியவர் என்பதை புரிந்து கொண்டு உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே உங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த வேளையிலும் ஆண்டவருடைய சித்தப்படி அற்புதங்களை செய்வது ஆண்டவருக்கு சித்தம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய இஷ்டம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கே இருக்கிறார் அந்த ஆண்டவர்? உங்கள் அருகில் இருக்கிறார். இது முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், எப்பொழுதும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டார். அப்படி ஐயா? ஆமா, எப்பொழுதும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டார். எந்த சூழ்நிலையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று ரொம்ப ஆணித்தரமாக நாம் விரும்புகிறோமோ அந்த இடத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறதில்லை. அதற்கு மாறாக வேறொன்று செய்கிறார். ஏன் செய்கிறதில்லை? வேறொன்று என்ன செய்கிறார்? அறிய போகிறோம். பிள்ளையை கொலை செய்ய ஏரோது வகை தேடினான். ஏறக்குறைய 2000 சிறு பிள்ளைகளை அவன் கொலை செய்து விட்டான் என்று சொல்லி யூசிபியஸ், ஜோசிபஸ் என்ற வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து. பிள்ளையை கொலை செய்ய ஏரோது வகை தேடுகிறான். அப்போ யோசேப்பு மரியாளும் சூளுரைக்கவில்லை. யார் இந்த ஏரோது? சுண்டக்காய். எங்கள் தெய்வம் கன்மலை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், ஏரோது மண்டையும் பிளப்பார், பார்ப்போம். உம்மாலே ஒரு மதலை தாண்டுவோம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வோம், அவன் வரட்டும். எங்களுக்கும் அவனுக்கு இடையே தெய்வம் அக்னி மதிலாக நின்று தாயையும் சேயையும் காத்துக்கொள்வார், அற்புதம் செய்வார் என்று எண்ணினார்கள். ஒன்றும் நடக்கலையே, ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. எந்த இடத்துல நடத்த வேண்டுமோ அந்த இடத்துல நடத்தவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொன்னார்? லோத்துவின் மனைவியிடத்தில் சொன்னது போல, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று ஆண்டவர் சொன்னாரே, அதே போல யோசேப்பிடத்தில் சொன்னார், நீ தாயையும் சேயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. அற்புதம் செய்யவில்லை, ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரால் அற்புதங்களை செய்ய முடியும், எப்பொழுதும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டார். சில சமயங்களிலே அவர் அதிசயமானவர், செய்வார். சில சமயங்களிலே அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கொடுப்பார், கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு பிறகு பிழைத்துக் கொள்வோம், பிரச்சனைகள் நீங்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இதையெல்லாம் மனதில் வைத்து இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, ஆமாய்யா, அற்புதம் செய்தாதான் அவர் ஒரு உண்மையான விசுவாசி, அற்புதம் செய்தாதான் அவர் உண்மையான ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றாங்களா ஐயா? அப்படியா? அப்படி வேதம் சொல்லலையே. அற்புதங்கள் செய்தால்தான் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லலையே. 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம், எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறார்களா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்பது தானே. அந்த வசனங்களை பார்த்துருவோமா? 1 கொரிந்தியர் 12 எடுங்கள். 1 கொரிந்தியர் 12
28ஆம் வசனம் முதல் 1 கொரிந்தியர் 12:28 முதல் தேவனானவர் முதலாவது அப்போஸ்தலரையும், முதலாவதுன்னா முதல் தரமாக அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வரத்துக்கும் ஒவ்வொரு தரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2வது தீர்க்கதரிசிகளையும் 2ஆம் தரமாகன்னு அர்த்தம். அப்போ 2வதுங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் செகண்ட்லின்னு ஒன்று இருக்கு, செகண்டரிலி அப்படின்னு இன்னொன்று இருக்கு. செகண்ட்லினா வரிசையில் 2வது, செகண்டரிலி அப்படின்னா தரத்தில் 2வது. இங்கே 2வது தீர்க்கதரிசிகள் நீ போட்டிருக்க, அது 2ஆம் தரமாக செகண்டரிலி என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் என்ன பார்க்கிறோம். 3வது, அதாவது 3ஆம் தரமாக போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கு வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். என்ன 29ஆம் வசனம், பல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை, 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 இல்லை என்பதுதான் அவற்றின் பதில்களாகும். 29 பாருங்க, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லாரும் போதகர்களா? இல்லை. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இல்லை. எல்லாரும் குணமாக்கு வரங்கள் உடையவர்களா? இல்லை. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? இல்லை. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை. இப்படி இருக்க, கடைசி வசனம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பவுல் அன்பை குறித்து எழுதுவதாக அடுத்த அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம். எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறதில்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி பவுல் கடிந்து கொள்வதாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனத்திலே அப்படியாக நாம் வாசிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அவன் முடிவுரையாக அறிவிப்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆமாம், ஒரு கூட்ட மக்கள் என் வீட்டுக்கு ஒரு காலத்தில் வந்தாங்க. அப்போ நான் ஒரு சாதாரணமான விசுவாசியாக இருந்த என்னை அவர்கள் சபையிலே எடுத்துக்கொள்ள பிரயாசப்பட்டார்கள். பல காரியங்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். சில காரியங்கள் கேட்க கேட்க நன்றாக இருந்தது, சில காரியங்கள் சொன்னது கேட்க கேட்க நன்றாக இல்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆமாம், உங்கள் சபையில் உங்கள் போதகர் அற்புதம் செய்கிறாரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்னு. என்ன அற்புதம் செய்தார்? இல்லை, பிரசங்கம் பண்ணுறாங்க, நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்க, மறுபடியும் பிறக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறாங்க, தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்க, பெரிய அற்புதம் தானே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அது அப்படி இல்லை, பிணியாளிகளை சுகமாக்கணும், வியாதியத்தர்களை சுகமாக்கணும், அற்புதங்கள் செய்யணும், அடையாளங்களுக்கு செய்யணும், பின்ன மரித்தோரை உயிரோடு எழுப்பணும், இதெல்லாம் தான் அற்புதங்கள். எங்கள் சபையில் இதெல்லாம் நடக்குது, எங்கள் சபையில் சேருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்கள் சபை போதகர் ரொம்ப பெரிய ஊழியக்காரரோ அப்படின்னு கேட்டேன். ரொம்ப பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிராந்தியத்தில், இந்த பகுதியில், இந்த மாகாணத்தில் பெரிய ஊழியக்காரர் அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ அவர் என்னென்ன அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு கேட்டேன். சில காரியங்களை சொன்னாங்க, சிலது நம்பக்கூடிய அளவில் இருந்துச்சு, சில காரியங்கள் நம்ப கூடாதவைகளாக இருந்துச்சு. ஆமாம், பைபிளில் யார் பெரிய ஊழியக்காரர், யார் சிறந்த ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரன் என்று பாராட்டப்பட்ட ஊழியக்காரர் யாருன்னு கேட்டேன். திருநி முழிச்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாங்க. அதில் ஒரு 4 ஆண்கள் இருந்தாங்க, ஒரு 3 பெண்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தாங்க, யாரை சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பவுல்னாரு, ஒருத்தர் எலியானாரு, இன்னொருத்தர் ரெட்டிப்பான வரம் பெற்ற எலிசா அப்படின்னு சொன்னார். அப்படி எதை கேட்டுக்கிட்டே இருந்தேன், சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சிரித்த உடனே அவங்களுக்கு நான் ஒன்று நம்பலை போல என்று அவர்களுக்கு தோன்றிட்டு, இவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரர்கள் அல்லவா, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறார்கள் அல்லவா அப்படின்னு சொன்னேன். இல்லை, செய்திருக்காங்க, சில சமயம் செய்யலை அப்படின்னு சொன்னேன். யார் செய்யலை? பவுல் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரிடத்தில் 3 தடவை வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் வழங்கும் என்றார். எனவே கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குபடிக்கு என்னுடைய அற்புதங்களை குறித்து இல்லை, என் பலவீனங்களை குறித்து அதிக மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொன்னேன். முள்ளு நீங்களையே, கிருபை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, இவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் அப்படின்னு நினைச்சு அவங்க ஜாக்கிரதை ஆயிட்டாங்க.
நான் சொன்னேன். இப்போ ஒரு வசனத்தை நான் சொன்னேன். 2 கொரிந்தியர் 12 நான் சொன்னேன். 7ஆம் வசனம் முதல் நான் ஒரு வசனம் இப்போ சொல்லுவேன். யார் பெரிய ஊழியக்காரன் என்று இயேசு பாராட்டினார்னே அதை நீங்கள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு பைபிள் வச்சுருந்தாங்க. பைபிளை திறக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. தாழ்மை உள்ளவங்க தானே திறப்பாங்க, திமிரு உள்ளவங்க திறக்க மாட்டாங்களே. நீங்கள் எடுத்து வாசிக்கணும்னு. நீங்கள் எடுத்து வாசிக்கலைன்னா இடத்த காலி பண்ணுங்க நீ சொன்னேன். ஒரு லேடி திறந்தாங்க, ஒரு பெண்மணி திறந்தாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படின்னு சொன்னேன், எடுத்தாங்க. 10ஆம் அதிகாரம்னு சொன்னேன், எல்லாரும் திறந்துட்டாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் என்ன சொல்ல போகிறேன்? ஆண்டவர் பாராட்டிய பெரிய ஊழியக்காரனை பற்றிலாம் சொல்ல போகிறேன். அற்புத ஊழியனை பற்றிலாம் சொல்ல போகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் எட்டி பார்த்தாங்க. 41ஆம் வசனத்தை சத்தமாக வாசிங்கன்னு சொன்னேன். அந்த லேடி தான் வாசித்தாங்க, அந்த அம்மா தான் வாசித்தாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 40 முதலாக வாசிக்க சொன்னேன். யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். யாரு? இயேசு கிறிஸ்து. 41 அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. உங்க வேதத்தில் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. பெரிய போதகர், பெரிய ஊழியர் என்றால் அற்புதம் செய்துதான் ஆகணுங்கிறது உங்களுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அல்ல. மீண்டும் அந்த வசனம் 41 அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள். சாட்சி. அடுத்த வசனம் அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அற்புதத்தை பார்த்த அல்ல, வசனத்தை கேட்டு அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இவன் தான் பெரிய ஊழியக்காரன் யோவான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் கிளம்பினதில்லை என்று சொன்னாரே. அற்புதம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் அர்ப்பணம் 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 என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி குறிப்பிட்டேன். ஆமா, ஆண்டவராகிய தெய்வம் அற்புதங்கள் செய்கிறார்களே அல்லது அற்புதங்களை நாடி அங்கே இங்கே ஓடுகிறார்களே, அவர்களை பற்றி இயேசுவானவர் என்ன நினைக்கிறார்? பழுத்த விசுவாசிகள், பெரிய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாரோ, அதாவது அற்புதங்கள் செய்கிறவர்கள், அற்புத கூட்டங்களை நாடி அங்கே இங்கே ஓடுகிறவர்கள், அவர்களை பார்த்து இயேசு என்ன நினைக்கிறார், இயேசு என்ன செய்கிறார் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அற்புதங்களை நாடி ஓடக்கூடியவர்கள், அற்புதங்கள் செய்து தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்கிறவர்கள், இவர்களை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்திருக்கிறீர்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டுமே. தெரிந்திருந்தால் வசனம் சார்ந்த முதிர்ச்சியான விசுவாசிகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே. யோவான் 2:23 முதல் பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அடுத்தது 24 அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவர்கள் தங்களை பெரிய அற்புத விசுவாசிகள், அற்புதத்தை நாடு விசுவாசிகள் என்று எண்ணிக்கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களை நம்பி இணங்கவில்லை, நம்பலே இந்த ஆட்களை. அடுத்த வசனம் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அற்புதங்களை நாடி அங்கே இங்கே ஓடுகிறவர்களை ஆண்டவர் நம்பவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அற்புதங்கள் அல்ல, வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்கள், அதே பக்கம்தான். யோவான் 3ஆம் அதிகாரம் நிக்கோதேமு அற்புதங்களை நாடி வந்தவன், அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய டோஸ் என்னன்னு பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் தெரிந்த வசனங்கள் உங்களுக்கு. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில், எதுக்கு பகலில் வரல, ரொம்ப வேலை இருந்திருக்குமோ அல்லது பயந்தாங்கொள்ளியோ, யூதருக்கு பயந்தாங்கொள்ளியோ. 2ஆம் வசனம் அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். வெரி குட் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, பாராட்டவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 3ஆம் வசனம் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அற்புதங்களை நாடி வந்தவன், அற்புதங்களை குறித்து ஆண்டவரை பாராட்டியவன், அவனை ஆண்டவர் பாராட்டாமல் மனம் திரும்பு, மறுபடியும் பெற என்று சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அநேக அற்புதங்களை நாடி ஓடக்கூடிய விசுவாசிகள், அற்புதங்கள் செய்யக்கூடிய விசுவாசிகள் மனம் திரும்பவில்லை, மறுபடியும் பிறக்கவில்லை. அவர்களெல்லாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது கடமை ஆகும். அற்புதங்களிலே நேர்முகமான அற்புதங்கள் உண்டு, எதிர்மறையான அற்புதங்கள் உண்டு. நம்மெல்லாம் எது அற்புதம்னா விந்தை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அற்புதம்னா வாதையும் அதில் உண்டு. விந்தையும் அற்புதம்தான், வாதையும் அற்புதம்தான். ஆண்டவர் எகிப்தில் 10 வாதைகளை கட்டளையிட்டார, தெரியும் தானே? அவையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விந்தைகள், எகிப்தியருக்கு வாதைகள். 10 வாதைகள் ரெண்டு விதமான மக்களுக்கு 2 விதமாக தோன்றிற்று அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஒழுங்கா அங்க நடந்து திரிகிறீங்களா? அற்புதமான வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை கட்டளை ஆக்கிட்டாரா? அதுவும் அற்புதமான வாழ்க்கை. நன்மையும் அற்புதம்தான், திடீர் துன்பமும் அற்புதம்தான். எனவே ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வதே மேலான முதன்மையான காரியம் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று கற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் அற்புதங்கள் செய்கிறாங்களே. பிசாசு துரத்துறீங்களோ, இயேசுவின் நாமத்தினால அவங்க ஒரு வேப்பலையை வச்சு துரத்திட்டு போறாங்களே. மோசே என்னென்ன அற்புதம் செய்தானோ அதுல பெரும்பான்மையான அற்புதங்களை எகிப்து மந்திரவாதிகள் செய்தாங்களே. திரும்ப திரும்ப சொல்றேன், அற்புதங்களை மட்டும் நாடி வாழாமல் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால இந்த கொரோனா வந்துச்சே, அதை யார் கொண்டு வந்தா? ஆண்டவரா பிசாசா? உடனடியாக எல்லாரும் சொல்லிடுவாங்க, இந்த பிசாசு தான் அதை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேதம் அப்படி சொல்லலையே. அந்த கொரோனாவை கொண்டு வந்ததே ஆண்டவர்களாக சொல்லுது வேதம். நம்மெல்லாம் மனம் திரும்பணும், மனம் திரும்பாதவங்க அழியணும் என்பதற்காகத்தானே கொரோனா இந்த உலகத்தில் வந்தது. அதை அனுப்பினது ஆண்டவர், அதை அனுமதிப்பதும் ஆண்டவர். எங்கே? வேதத்தை விட்டு தான் நான் வெளியே போக மாட்டேனே. 2 நாளாகமும் பாருங்க, 2 நாளாகமும் 14ஆம் வசனம் உங்களுக்கு தெரியும். அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. 14 பாருங்க, 2 நாளாகமும் 7. என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். சரி, ஆண்டவர் நன்மை செய்யக்கூடியவர், அற்புதங்கள் செய்யக்கூடியவர். முந்தின வசனம் உங்களுக்கு தெரியாத? நிறைய அற்புத ஊழியர்களுக்கு தெரியாது. பிசாசு தான் இந்த கொரோனா கொண்டு வந்தான் என்று சொன்னுகிறவர்களுக்கு தெரியாது. கொண்டு வந்தது எந்த பாடுகள்னாலும் எந்த கஷ்டங்கள்னாலும் அதை அனுமதிப்பதும் அதை அனுப்புவதும் ஆண்டவர். ஆண்டவருடைய கையை பைபாஸ் பண்ணி பிசாசு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னதை தான் செய்ய முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் அவன் செய்ய முடியும் ஒழிய அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. முந்தின வசனம் பாருங்க, 13. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, நான் ஆண்டவர். வானத்தை அடைக்கிறது யாரு? ஆண்டவர். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னால வந்துட்டு போறாங்க. அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, கொள்ளை நோய் கொரோனா அனுப்புனது யாரு? ஆண்டவர். எகிப்திலே வாதைகளை அனுப்பினது ஆண்டவர். யோபுவிலே வாதைகளை அனுமதிப்பது ஆண்டவர். அனுப்புவதும் ஆண்டவர், அனுமதிப்பதும் ஆண்டவர். எனவே அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி கர்த்தருக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியாக நிலைவரமாக நிச்சயமாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் இயேசு போதுமே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சரியா? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அற்புதங்களின் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் இன்றைய நாளிலே ஒரு செய்தியை தியானித்தோம். சொல்லப்பட்ட கருத்துக்கள், திருமறையின் உண்மைகள், அவற்றையெல்லாம் நாங்கள் கருத்திற்கொண்டு
கடைபிடித்து கனி தந்து கர்த்தருக்கு மகிமையாக வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.